அடுத்து ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்ப்போம். நெல்லை கொக்கிரக்குளம் பகுதியில் மின்சாரம் பாய்ந்து இருவர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய முழு பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. நெல்லை கொக்கிரகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் வீட்டு முன்பகுதியில ஒரு கழிவறை இருக்கிறது. அந்த கழிவறையை புனரமைப்பு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார். அந்த கழிவறை புனரமைப்பு செய்யக்கூடிய அந்த இடத்துல மின் மோட்டார், மின் மீட்டர் இருக்கிறது. இந்த புனரமைப்பு செய்வதற்கான அந்த பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் காலையில கஜேந்திரனுடைய மகன் வேலாயுதம் என்பவர் மின்சாதனம் பொருட்கள் இருந்த இடத்துல இருந்து பொருட்களை எடுக்க முயற்சித்த போது திடீரென மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி இருக்கு. மின்சாரம் அந்த நபர் மீது தாக்கி அந்த நபர் அலறல் சத்தத்தோடு கீழே விழுந்திருக்கிறார். உடனடியாக அவரை மீட்பதற்காக அக்கம்பக்கத்தினர் சென்ற போது அவர்கள் மீதும் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. உடனடியாக அவர்களும் அங்கிருந்து தப்பிய நிலையில அலறல் சத்தம் கேட்டு அங்கு வேலை பார்க்கக்கூடிய கால்நடை பராமரிப்பாளரான ரவி என்பவர் அனைவரையும் மீட்பதற்காக உள்ளே சென்ற போது அவர் மீது மின்சாரம் தாக்கியுள்ளது. அடுத்தடுத்து நபர்கள் மீது மின்சாரம் தாக்கிய சூழல்ல அங்கிருந்த நபர்கள் உடனடியாக அந்த மின்சாரம் வரக்கூடிய அந்த ஒயர்களை எல்லாம் துண்டித்து விட்டு அந்த மூவரையும் உடனடியாக மீட்டனர். இருவர் படுகாயமடைந்த நிலையில இருவரை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் 108 ஆம்புலன்ஸ் மூலம். 108 ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கும் போதே இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தற்போது அந்த உடல் இரண்டும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேலாயுதம் என்பவர் உயிரிழந்த வேலாயுதம் என்பவர் ஹாக்கி பிளேயர் ஆவார். ஹாக்கி விளையாட்டுகளை நல்லபடியாக விளையாண்ட நிலையில ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒதுக்கீடுல அவருக்கு வேலை தேடும் பணியை சென்னையில தங்கி செய்து கொண்டிருக்கிறார். விடுமுறைக்கு வந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மற்ற ஒரு நபர், உயிரிழந்த நபர் ரவிக்கு 3 குழந்தைகள் உள்ளது. அதில் இரண்டாவது பெண் குழந்தை தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்காக இந்த காலை தான் அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அனுப்பி வைத்து வேலைக்கு சென்ற போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.